அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் இந்த வார ராசி பலன். மேச ராசிக்கு 29ஆம் தேதி ஜூலை மாதம் திங்கக்கிழமை நவமி தொடருது. அந்த நாளில் இரவு 8:40 மணி வரைக்கும் மேச ராசியில் சந்திரன் இருப்பார். அப்போ ஜென்ம ராசியில் சந்திரன் வர்றது மேச ராசிக்கு ரொம்ப நல்லது தான். இருந்தாலும் சனியினுடைய பார்வை விழுது, கொஞ்சம் மனக்குழப்பம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. மனசில் எந்த குழப்பம் இல்லாமல் தெளிவாக உள் மனதில் இருக்கக்கூடிய விஷயத்தை குழப்பம் இல்லாமல் தொடர்ந்து பயணித்தால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளலாம். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். மனதில் நினைத்த காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். உடல் ஆரோக்கியம் பெறும். ஆடை ஆபரணங்கள் போன்ற முன்னேற்றங்கள் அருமையாக இருக்கும். வீட்டினுடைய முன்னேற்றம், பூமி நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறும். பிறகு 29ஆம் தேதி அந்த திங்கட்கிழமை இரவு 8:40 முதல் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 31ஆம் தேதி புதன்கிழமை ரிஷப ராசியில் சந்திரன் வரும்போது மேச ராசிக்கு 2ஆம் வீடாக வருது. வாக்குஸ்தானம், தனஸ்தானம், ஒரு பண வருமானத்துக்குரிய ஒரு காலகட்டம் இருக்கும். குரு மங்கள யோகம் இருக்குது. குருவும் செவ்வாயும் இணைஞ்சிருக்கு. இருந்தாலும் வீட்டில் சிறு சிறு பிரச்சனைகள், கொஞ்சம் பங்களிப்பு அதிகமாக இருக்கும். வீட்டினுடைய முன்னேற்றத்தில் கொஞ்சம் கலந்து ஆலோசனை செஞ்சு திட்டமிட்டு செயல்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். அதனால் வாக்குஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும்போது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் அரும்பாடு பட வேண்டியது இருக்கும். அதனால் நிதானமாக பேச்சில் ஒரு நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. வீண் வாக்குவாதத்தை தவிர்த்துவிட்டு சண்டை சச்சரவுகள் இல்லாமல் முன்கோவப்படாமல் அமைதியாக கடந்து சென்றால் நாட்கள் இனிதான நாட்களாக இருக்கும். மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். அமைதி தேவை. பிறகு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை பிரதோஷம் வழிபாட்டுக்குரிய நாளாக இருக்குது. ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி ஒரு வெள்ளிக்கிழமை நாள், அதுவும் இறை வழிபாட்டுக்குரிய நாளாக அமையுது. 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை காலையில் 7:40 மணி வரைக்கும் மிதுன ராசியில் சந்திரன் வரார். அப்போ மேச ராசிக்கு 3ஆம் வீடாக வருது. நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும். பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. வியாபாரம் நல்லதொரு முன்னேற்றத்தை அடையும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். பதவி உயர்வுக்கான சிந்தனைகள், திட்டங்கள் வெற்றியடையும். நல்ல நாளாக, நன்மை வருகின்ற நாளாக அமையும். பிறகு சனிக்கிழமை 3ஆம் தேதி காலையில் 7:40 காலையில் அந்த அன்னைக்கு ஆடிப்பெருக்கு, ஆடி 18. பிறகு 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் அமாவாசை, ஆடி அமாவாசை. இந்த 2 நாளுமே இறை வழிபாட்டுக்குரிய நல்ல நாளாக வருகிறது. ஆகவே தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம், இறை அருள் பெறுதல், ஆலயங்களுக்கு செல்லுதல் போன்ற விஷயங்களில் ஈடுபடுறது நல்லது. வெளி வட்டாரங்களில் செல்லும்போது சரியான நேரத்துக்கு செல்வது, பயணங்களில் அதிக கவனம் செலுத்துவது, அப்புறம் வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக சிந்தனைகளை சிதற விடாமல் கவனமாக சென்று வருவது நல்லது. சிறு சிறு இடையூறுகள் வரலாம். சிறு சிறு தோல்விகள் வரலாம். அதனால் தடைகள், தாமதங்கள் இதெல்லாம் இருந்தாலும் அந்த தடைகளையும் தாமதத்தையும் சரி செய்து கொஞ்சம் விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும். தொடர் முயற்சி தேவை. தாய் நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக வருகிறது. ஆகவே மேச ராசியை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தினுடைய தொடக்க நாளில் ஒரு முன்னேற்றமும், மத்தியம நாட்கள் 1ஆம் தேதி 2ஆம் தேதி இது போன்ற நாட்களில்
வியாழன் வெள்ளி போன்ற நாட்களில் நல்லதொரு முன்னேற்றமும் வெற்றியும் இந்த வாரத்தில் மேசராசிக்காரர்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்கு இந்த வாரத்தில் ஜூலை மாதம் 29ஆம் தேதி திங்கக்கிழமை நவமி தொடருது. திங்கக்கிழமை இரவு 8:40 மணி வரைக்கும் மேச ராசியில் சந்திரன் இருக்கும்போது ரிஷப ராசிக்கு 12ஆம் வீடாக வருது. விரயஸ்தானம். கொஞ்சம் மனக்குழப்பங்கள் ஏற்படும், விரயங்கள் ஏற்படும், ஒரு தெளிவான சிந்தனைக்கு வராமல் ஒரு தடுமாட்டம் வரலாம். ஆகவே வீண் அலைச்சலையும் வீண் செலவுகளையும் தவிர்த்து விடுவது நல்லது. செலவுகள் ஏற்பட்டாலும் அது ஒரு சுப செலவாக, நன்மை பயக்கக்கூடிய செலவாக, உங்களுக்கு தேவையான அத்தியாவசியமான செலவாக மாற்றிக்கொள்வது நல்லது. இல்லைன்னா வேஸ்ட்டாக செலவாயிருச்சு அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் ஏற்படும். அதே மாதிரி வீண் அலைச்சல், உழைக்கும்போது முயற்சி செய்கிற போது ஒரு முக்கியமான முன்னேற்றத்துக்கு மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது. மனதில் நினைத்தபடி ஏனோ தானோ அப்படின்னு இருந்தால் அது பலவிதமான ஏமாற்றத்தை கொடுக்கும். வீணாக ஒரு அலைச்சல் ஏற்பட்டுருச்சு, விரயங்கள் ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிற ஒரு குழப்பம் இல்லாமல் இருக்கணும்னா திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. ஞாபக மறதி வராமல் நினைவாற்றல் அதிகப்படுத்தி செய்கின்ற வேலையை உசாரம் முன்கூட்டியே செய்து அந்த நாட்களை இனிதான நாட்களாக மாற்றிக்கொள்வது நல்லது. பிறகு 29ஆம் தேதி திங்கக்கிழமை இரவு 8:40 மணி முதல் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 31ஆம் தேதி புதன்கிழமை, இந்த நாட்களில் ரிஷபராசியில் சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது. ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்லதொரு முன்னேற்றமான, மகிழ்ச்சிகரமான, சந்தோஷமான நாட்களாக அமையும். பேரும் புகழும் கிடைக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். பண வருமானம் இருக்கும், வரவு இருக்கும். வியாபாரம், தொழில் முன்னேற்றம்லாம் அற்புதமாக இருக்கும். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். ஆடை ஆபரணங்கள் கிடைக்கும். வாகன யோகம் இருக்குது. நல்ல நாள், நன்மை வந்து சேரும். பிறகு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று பிரதோஷம். அப்புறம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள். 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் காலையில் 7:40 மணி வரைக்கும் மிதுன ராசியில் சந்திரன் வர்றார். அப்போ ரிஷப ராசிக்கு 2ஆம் வீடாக வருது. வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம். இதில் குடும்பத்தினுடைய முன்னேற்றத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். எதிர்காலத்தை பற்றி நிறைய ஆலோசனை செய்ய வேண்டியது இருக்கும். ஆகவே குடும்ப உறவுகளோடு பேசும்போது கொஞ்சம் நிதானத்தையும் பொறுமையும் கடைப்பிடிப்பது நல்லது. கோபத்தை காட்ட வேண்டாம். முன்கோபம் தவிர்ப்பது நல்லது. சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்காம வீண் வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. அமைதியாக பொறுமையாக அந்த நாட்களை கடந்து சென்றால் போதுமானது. மற்றபடி 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் காலையில் 7:40 மணி முதல் சனிக்கிழமை நாள் 3ஆம் தேதி ஆடிப்பெருக்கு, ஆடி 18. அப்புறம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் அமாவாசை, ஆடி அமாவாசை வருது. இந்த 2 நாட்களுமே இறை வழிபாட்டுக்குரிய நாளாக இறையருள் பெறும் கோயிலுக்கு, ஆலயங்களுக்கு செல்வது போன்ற விஷயங்களில் ஈடுபடுவது நல்லது. இந்த நாட்களில் கடகராசியில் சந்திரன் வர்றது ரிஷப ராசிக்கு 3ஆம் வீடாக வருது. நல்லதொரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படும். பெருமைக்குரிய நாளாக அமையும். மனதில் ஒரு உற்சாகம் பிறக்கும். மனதில் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள், குறிக்கோள், லட்சியங்கள்லாம் அந்த நாட்களில் எளிதாக ஈடேறும். உறவினர்கள் வந்து போவார்கள். மனசுக்கு சந்தோஷமும் பெருமையும் பாராட்டும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. ஆகவே ரிஷபராசியை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தினுடைய மதிம நாட்களில் செவ்வாய், புதன் போன்ற நாட்களிலும், சனி, ஞாயிறு போன்ற நாட்களிலும் நல்லதொரு முன்னேற்றம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. நன்றி, வணக்கம். மிதுன ராசிக்கு இந்த வார ராசி பலன் 29ஆம் தேதி ஜூலை மாதம் திங்கக்கிழமை நவமி தொடருது. அன்று திங்கக்கிழமை இரவு 8:40 மணி வரைக்கும் மேச ராசியில் சந்திரன் இருப்பார். அப்போ மிதுன ராசிக்கு லாபஸ்தானமாக வருது. இரட்டிப்பு லாபம், முன்னேற்றம், நன்மை கிடைக்கும். பேரும் புகழும் கிடைக்கும். வீடு, இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு சாதகமான பலனை கொடுக்கும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். பிறகு திங்கக்கிழமை 29ஆம் தேதி இரவு 8:40 மணி முதல் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை
31ஆம் தேதி புதன்கிழமை. இந்த நாட்களில் ரிஷப ராசியில் சந்திரன் வர்றார். அப்போ மிதுன ராசிக்கு 12ஆம் வீடு விரயஸ்தானமாக இருக்குது. செலவுகள் அதிகரிக்கும். அது சுப செலவாக இருக்கும். தங்களுடைய விருப்பத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதை ஒரு நல்ல செலவாக மாற்றிக்கிறது நல்லது, சுப செலவாக. இல்லை என்றால் கொஞ்சம் ஆசையின் காரணமாக நிறைய செலவாயிருச்சு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும். அதை திட்டமிட்டு சிந்தித்து செலவு செய்வது நல்லது. பிறகு பல இடங்களுக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். வாகனத்தில் செல்வது, பயணங்கள் மேற்கொள்வது, இதில் எல்லாம் கொஞ்சம் அத்தியாவசியமாக பயன்படக்கூடிய அலைச்சல் முயற்சி எடுப்பது நல்லது. வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்றத்துக்கு தேவையான ஒரு முயற்சி, அலைச்சல் ஏற்படுத்துவது நல்லது. இல்லைன்னா வீண் அலைச்சல், ஏமாற்றம் இதெல்லாம் வந்துடும். வீணால் ஒரு அலைஞ்சு அது எதுவும் அந்த காரியங்கள் தள்ளி போய் அது ஏமாற்றமாக போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எதையுமே முன்கூட்டியே திட்டமிட்டு அந்த நேரத்திற்கு முன்னதாகவே அந்த காரியங்களில் ஈடுபட்டு அது வெற்றியாக மாற்றிக்கொள்வது நல்லது. குரு மங்கள யோகம் இருக்குது. பெருமைக்குரிய நாளாகவும் இருக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். வரவு இருந்தாலும் அதுக்கு மேலே செலவும் இருக்கும். பிறகு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் அன்று பிரதோஷம். ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. அப்புறம் 3ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 7:40 மணி வரைக்கும் மிதுன ராசியில் சந்திரன் இருப்பார். ஜென்ம ராசியில் சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது தான். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். உடல் ஆரோக்கியம் பெறும். மனசில் நினைச்ச காரியங்கள் அற்புதமாக நடக்கும். உள்ளம் தெளிவாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். மாணவர்கள் கல்வியில் ஒரு அற்புதமான முன்னேற்றத்தை காண்பார்கள். வியாபாரம் நல்ல முறையில் ஒரு முன்னேற்றகரமான பாதையில் செல்லும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். பிறகு 3ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 7:40 மணி முதல் 3ஆம் தேதி சனிக்கிழமை ஆடிப்பெருக்கு, ஆடி 18. அப்புறம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் அமாவாசை, ஆடி அமாவாசை. இந்த 2 நாட்களும் இறை வழிபாட்டுக்குரிய நாளாக வைத்துக்கொள்வது, ஆலயங்களுக்கு செல்வது, கோயிலுக்கு செல்வது, தெய்வங்களை வணங்குவது போன்ற நல்லொருள் கிட்டும். இந்த நாட்களில் மிதுன ராசி 2ஆம் வீடாக வருது, சனி ஞாயிறு. அப்போ வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். வீட்டினுடைய முன்னேற்றத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். கொஞ்சம் அமைதியாக, பொறுமையாக, நிதானமாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. முன்கோபம் இல்லாமல், வாக்குவாதத்தை அதிகப்படுத்தாமல், சண்டை சச்சரவு இல்லாமல் அமைதியாக, பொறுமையாக, நிதானமாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். ஆகவே மிதுன ராசியை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தில் தொடக்க நாட்கள் திங்கட்கிழமையும், மத்தியம நாட்கள் வியாழன், வெள்ளி போன்ற நாட்களிலும் நல்லதொரு முன்னேற்றம் இந்த வாரத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. நன்றி, வணக்கம். கடக ராசிக்கு இந்த வார ராசி பலன். ஜூலை மாதம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை நவமி தொடருது. இரவு 8:40 மணி வரைக்கும் மேச ராசியில் சந்திரன் இருப்பார். கடக ராசிக்கு 10ஆம் வீடு தொழில்ஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும்போது தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். பேரும் புகழும் கிடைக்கும், பாராட்டு கிடைக்கும், மக்கள் செல்வாக்கு கைகூடி வரும். புதிய தொழில் தொடங்கிறது, புதிய வேலை வாய்ப்பு அமைகிறது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். 29ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 8:40 மணி முதல் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 31ஆம் தேதி புதன்கிழமை இந்த நாட்களில் ரிஷப ராசியில் சந்திரன் வரும்போது கடக ராசிக்கு 11ஆம் வீடு லாபஸ்தானமாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் புதிய முன்னேற்றமும் அமையும். இரட்டிப்பு லாபம் கிட்டும், மகிழ்ச்சி அதிகரிக்கும். வாகன யோகம் இருக்குது. பிரயாணங்கள் வெற்றி பெறும். வீட்டில் நல்லதொரு சுபகாரியங்கள் நடக்கும். குரு மங்கள யோகம் இருக்குது. பேரும் புகழும் கிடைக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் இந்த நாட்களில் ரொம்பவும் சிறப்பாகவே இருக்கும். பிறகு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் பிரதோஷம். 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 3ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 7:40 மணி வரைக்கும் மிதுன ராசியில் சந்திரன் வர்றார். அப்போ கடக ராசிக்கு 12ஆம் வீடாக வருது. விரயஸ்தானமாக இருக்குது. மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். படிப்பில் கொஞ்சம் அதிக கவனங்கள் தேவை. வீண் அலைச்சல் வேண்டாம். செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும்.
அதை சிந்தித்து திட்டமிட்டு செலவு செய்வது நல்லது. இல்லை என்றால் நிறைய செலவாயிருச்சுங்கிற ஒரு குழப்பம் ஏற்படும். கையிருப்பு கரையும். சிக்கனம் தேவை. வெளிவட்டாரங்களில் செல்லும்போது சிந்தித்து எது முக்கியமோ அதற்கான முயற்சிகளை எடுப்பது நல்லது. வீண் அலைச்சலையும் தவிர்த்து விடுவது நல்லது. ஞாபகம் மறதி வராமல் நினைவாற்றல் அதிகப்படுத்தி செய்கின்ற வேலையை முன்கூட்டியே திட்டமிட்டு செய்திடல் வேண்டும். பிறகு 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை 7:40 மணி முதல் காலையிலிருந்து 3ஆம் தேதி சனிக்கிழமை ஆடிப்பெருக்கு, ஆடி 18. 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் அமாவாசை, ஆடி அமாவாசை வருது. இறை வழிபாட்டுக்குரிய நாளாக ஆலயங்களுக்கு செல்வது நல்லது. இந்த நாட்களில் கடக ராசியில் சந்திரன் வர்றது, ஜென்ம ராசியில் சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது தான். மனசு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். உள்ளம் தெளிவாக இருக்கும். மனதில் நினைச்ச காரியங்கள் அற்புதமாக நடக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் லாபகரமாக இருக்கும். தாய் நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. மற்றபடி பேரும் புகழும் கிடைக்கும். உற்சாகமாக சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய நாளாக அமையும். ஆடை ஆபரணங்கள் உங்களுக்கு பிடித்தமானதாக இருக்கும். நல்லதொரு முன்னேற்றகரமான நாளாக அமைகிறது. ஆகவே கடகராசி பொறுத்த மட்டும் இந்த வாரத்தில் தொடக்கத்திலேயே 29ஆம் தேதி, 30ஆம் தேதி, 31ஆம் தேதி திங்கள், செவ்வாய், புதன் போன்ற நாட்களிலும், சனி, ஞாயிறு போன்ற இந்த வாரத்தினுடைய இறுதிக்கட்ட நாட்களிலும் நல்லதொரு முன்னேற்றமும், பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம், தொழில் முன்னேற்றம் எல்லாம் சிறப்பாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சிம்ம ராசிக்கு இந்த வார ராசி பலன்: ஜூலை மாதம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை நவமி தொடருது. இரவு 8:40 மணி வரைக்கும் மேச ராசியில் சந்திரன் வர்றது சிம்ம ராசிக்கு 9ஆம் வீடாக வருது. கொஞ்சம் டென்ஷன், படபடப்பு இருக்கும். கொஞ்சம் தொடர் முயற்சியாக, விடாமுயற்சியாக கடுமையாக உழைக்க வேண்டிய நாள். கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் தள்ளி போகும், தடைபடும், தாமதமாகும். அதனால் நமக்கு அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மனக்குழப்பமெல்லாம் அடையாமல் தொடர்ந்து முயற்சி செய்தால் இன்றைய முயற்சி நாளை வெற்றியாக வரக்கூடும். ஆகவே ஒரு அடிப்படை விஷயத்திற்கு எதையுமே எதிர்பார்க்காம உழைப்பை மட்டும் நம்பினால் முயற்சி வெற்றியடையும். தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது இந்த நாட்களில் ரொம்ப நல்லது. பிறகு 29ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 8:40 மணி முதல் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 31ஆம் தேதி புதன்கிழமை இந்த நாட்களில் ரிஷப ராசியில் சந்திரன் வர்றது சிம்ம ராசிக்கு 10ஆம் வீடாக வருது. தொழில் ஸ்தானம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்பு அமையும். புதிய தொழில் தொடங்கிறது. பிரயாணங்கள், பயணங்கள் வெற்றி பெறும். வாகன யோகம் இருக்குது. வாகனத்தை புதுப்பிப்பது, வாகனம் வாங்குவது, வீட்டை புதுப்பிப்பது, இது போன்ற முன்னேற்றம் ஏற்படும். வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும். திருமணம் போன்ற பேச்சுவார்த்தை நடக்கும். அது வெற்றிகரமாக முடியும். குருமங்கள யோகம் இருக்குது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் அந்த நாட்களில் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். பிறகு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று பிரதோஷம். 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள். அப்புறம் 3ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 7:40 மணி வரைக்கும் மிதுன ராசியில் சந்திரன் வர்றது சிம்ம ராசிக்கு லாபஸ்தானம், 11ஆவது வீடு. இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். நல்லா சிந்தித்து நிறைய விஷயங்களில் அறிவு கூர்மையாக, புத்திசாலித்தனமாக சில காரியங்களில் வெற்றி பெற்று அது லாபகரமாக முன்னேற்றத்தை கொடுக்கும். மாணவர்கள் கல்வியில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். மற்றபடி வியாபாரம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். வாடிக்கையாளர்களுடைய நன்மதிப்பை பெற்று அது நல்லபடியாக லாபகரமாக அமையும். நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். முன்னேற்றம் இருக்குது. பிறகு 3ஆம் தேதி சனிக்கிழமை நாள் காலையில் 7:40 முதல் அந்த அன்றைக்கி ஆடி 18 ஆடிப்பெருக்கு. அப்புறம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் அமாவாசை, ஆடி அமாவாசை. இந்த சனி ஞாயிறு போன்ற நாட்கள் கடக ராசியில் சந்திரன் வர்றது சிம்ம ராசிக்கு 12ஆம் வீடாக வருது. இறை வழிபாட்டுக்குரிய நாள். குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்கிறது நல்லது. ஆலயங்களுக்கு சென்று இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்கிறது நல்லது. கொஞ்சம் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிறைய செலவு ஏற்படும். மனதுக்கு பிடித்த செலவுகள்,
கொஞ்சம் மனசுக்கு பிடித்த இடங்களுக்கு செல்வது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். செலவாகும்போது கொஞ்சம் நிதானப்படுத்திக்கிறது நல்லது. இல்லை என்றால் கையிருப்பு கரையும், நிறைய செலவாயிருச்சு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அமையும். அது சுப செலவாக மாற்றிக்கிறது, தேவையான செலவாக மாற்றிக்கிறது நல்லது. அதே மாதிரி வீண் அலைச்சல் ஏமாற்றத்தை கொடுக்கும். பல இடங்களுக்கு செல்வது, அதில் ஒரு ஏமாற்றம் வரலாம், தாமதமாகலாம். அதனால் திட்டமிட்டு சரியான நேரத்திற்கு தேவையான முன்னேற்றத்திற்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சலை ஏற்படுத்தி கொள்வது நல்லது. ஞாபக மறதி வராமல் பார்த்துக்கிறது நல்லது. நினைவாற்றலால் அந்த நாட்களில் எந்த காரியங்களை முன்கூட்டியே செய்து அதை வெற்றிகரமாக மாற்ற வேண்டுமோ அதில் விரயமும் வீண் அலைச்சலும் ஏற்படாமல் பார்த்து கொள்வது நல்லது. ஆகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதிம நாட்களில் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி போன்ற நாட்கள் நல்லதொரு முன்னேற்றமும் பேரும் புகழும் பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் சிறப்பாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் இருக்கிறது. கன்னி ராசிக்கு இந்த வார ராசி பலன் 29ஆம் தேதி திங்கட்கிழமை ஜூலை மாதம் அன்று நவமி தொடருது. இரவு 8:40 மணி வரைக்கும் மேச ராசியில் சந்திரன் இருப்பார். அப்போ கன்னி ராசிக்கு அது 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டம நாளாக இருக்குது. கொஞ்சம் மன குழப்பங்கள் ஏற்படும், எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகும், மன விரக்தி அடையும். ஆகவே மனதில் எந்த விதமான தடுமாற்றமும் ஏற்படாமல் அமைதியாக பொறுமையாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. மனக்குழப்பம் வேண்டாம். மன தைரியத்தோடு மன உறுதியோடு அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. பிறகு 29ஆம் தேதி ஜூலை மாதம் இரவு 8:40 மணி முதல் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 31ஆம் தேதி புதன்கிழமை இந்த நாட்களில் ரிஷப ராசியில் சந்திரன் வர்றது. கன்னி ராசிக்கு 9ஆம் வீடாக வருது. குரு மங்கள யோகம் இருக்குது. பேரும் புகழும் கிடைக்கும். பண வருமானம் பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாகத்தான் இருக்கும். இருந்தாலும் தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இருக்கும். வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக அமையும். ஆகவே இன்றைய முயற்சி நாளைய வெற்றியாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எந்த ஒரு முயற்சியிலையும் பின்வாங்கிடாமல் ஒரு வரக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் தள்ளி போகும், தாமதமாகும். அதனால் அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மனக்குழப்பம் அடையாமல் நமக்கு கிடைக்கிற சான்ஸு வாய்ப்புகள் சரியாக நமக்கு சாதகமாக அமையல அப்படிங்கிற மன வருத்தமெல்லாம் இல்லாமல் தொடர் முயற்சி விடாமுயற்சியாக ஒரு அடிப்படை முயற்சியாக தொடர்ந்து கொண்டே இருந்தால் அது நாளை வெற்றியாக மாறிவிடும். ஆகவே எதையும் எதிர்பார்க்காமல் கடுமையாக உழைத்தால் முன்னேற்றம் இருக்கிறது. பிறகு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று பிரதோஷம், 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 3ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 7:40 மணி வரைக்கும் மிதுன ராசியில் சந்திரன் வர்றார். மிதுன ராசியில் சந்திரன் வரும்போது கன்னி ராசிக்கு 10ஆம் வீடாக வருது. தொழில் ஸ்தானம், நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். சிந்தித்து செயல்படக்கூடிய வெற்றி வரக்கூடிய நாள். அறிவுபூர்வமாக புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் தொழில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். தொழிலில் புதிய தொழில் தொடங்கிறது, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது, இதெல்லாம் சிறப்பான நாட்களாக அமையும். பிறகு மாணவர்கள் கல்வியில் ஒரு அற்புதமான முன்னேற்றம் அடைவார்கள். வியாபாரம் செழிக்கும். வியாபாரிகள் வாடிக்கையாளர்களுடைய நல்ல மதிப்பையும் பாராட்டையும் பெற்று தொழிலை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவார்கள். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். நல்லதொரு நாளாக அமைகிறது. பிறகு 3ஆம் தேதி சனிக்கிழமை நாள் காலை 7:40 மணி முதல் அன்று ஆடி 18 ஆடிப்பெருக்கு. அப்புறம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் அமாவாசை, ஆடி அமாவாசை. கடகராசியில் சந்திரன் இருப்பார். அப்போ அது இந்த நாட்கள்லாம் ஒரு குலதெய்வ கோயிலுக்கு செல்வது, ஆலயங்களுக்கு செல்வது இறை வழிபாட்டுக்குரிய நாளாக அமைச்சுக்கிறது நல்லது. கடகராசியில் சந்திரன் வரும்போது கன்னி ராசிக்கு 11ஆம் வீடு லாபஸ்தானமாக வருது. நல்லதொரு முன்னேற்றம் அடையும். மனசு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். உள்ளம் தெளிவாக இருக்கும். மனசில் நினச்ச காரியங்கள் நடக்கும். தொழில் முன்னேற்றம், வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். ஆகவே கன்னி ராசியை பொறுத்த மட்டில் இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் கொஞ்சம் தடுமாற்றமும் பதட்டமும் இருந்தாலும் மத்தியம நாட்களிலும் இறுதிக்கட்ட நாட்களிலும் இந்த வாரத்தில் வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் நிறைய வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய பிற்பகுதியில்
யோகமாக அதிர்ஷ்டமாக அமைகிறது. நன்றி, வணக்கம். துலாம் ராசிக்கு இந்த வார ராசி பலன் 29ஆம் தேதி ஜூலை திங்கட்கிழமை நவமி தொடர்ந்து அன்று இரவு 8:40 மணி வரைக்கும் மேச ராசியில் சந்திரன் இருப்பார். அப்போ துலாம் ராசிக்கு அது 7ஆம் வீடாக வருது. வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கும், பேரும் புகழும் கிடைக்கும், மக்கள் செல்வாக்கு கை கொடுக்கும், உறவினர்கள் வந்து போவார்கள், சகோதரர்களுடைய ஒற்றுமை நிலவும், வீட்டில் கணவன் மனைவியுடைய நல்ல மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஒற்றுமையும் நிலவும், கூட்டு தொழில் சிறக்கும், பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க, நண்பர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். நல்லதொரு முன்னேற்றகரமான நாளாக அமைகிறது. பிறகு 29ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 8:40 மணி முதல் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 31ஆம் தேதி புதன்கிழமை இந்த நாட்களில் ரிஷப ராசியில் சந்திரன் வர்றது, குருவும் செவ்வாயும் சேர்க்கை இருக்குது, குருமங்கள யோகம் இருக்குது. நல்லதொரு முன்னேற்றகரமான நாளாக பெருமைக்குரிய நாளாக அமையும். இருந்தாலும் துலாம் ராசிக்கு அது 8ஆம் வீடு சந்திராஷ்டம நாளாக வருகிறது. அதனால் சிறு சிறு பதற்ற நிலை வரலாம், தடுமாற்றம் வரலாம், மனதில் உறுதி வேண்டும், மனக்குழப்பம் அடையாமல் எதிர்மறை எண்ணங்கள் செய்திகள் மனதில் நிலை தடுமாற்றம் உண்டாகுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் போர் அடித்த மாதிரி மனசோர்வு இல்லாமல் மன எழுச்சியோடு உறுதியோடு சுறுசுறுப்பாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. பிறகு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை பிரதோஷம், 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 3ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 7:40 மணி வரைக்கும் மிதுன ராசியில் சந்திரன் வர்றது. துலாம் ராசிக்கு அது 9ஆம் வீடாக வருது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும், டென்ஷன் படபடப்பு இருக்கும், வரக்கூடிய வாய்ப்புகள் தள்ளி போகும், கை நழுவி போகும், அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மனக்குழப்பம் அடையாமல் எதிர்காலத்தை பற்றி நிறைய யோசிக்காமல் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக சிந்தித்து புத்திசாலித்தனமாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. பதட்டம் வேண்டாம். தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. அறிவுபூர்வமாக செயல்பட்டால் இன்றைய முயற்சி நாளை வெற்றியாக அமையும். பிறகு 3ஆம் தேதி சனிக்கிழமை நாள் காலை 7:40 மணி முதல் சனிக்கிழமை ஆடி 18 ஆடி பெருக்கு. அப்புறம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் அமாவாசை, ஆடி அமாவாசை வருது. இந்த சனி ஞாயிறு இறை வழிபாட்டுக்குரிய குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்கிறது நல்லது. இந்த நாட்களில் கடக ராசியில் சந்திரன் வரும்போது துலாம் ராசிக்கு 10ஆம் வீடாக வருது. தொழில் ஸ்தானம். தொழிலில் அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும், மனசுக்கு பிடித்த காரியங்கள் நடக்கும், உள்ளம் தெளிவாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். புதிய தொழில் தொடங்கிறது, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது, வேலையில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படுவது, இது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்கும். ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய மத்தியம நாட்களில் செவ்வாய், புதன் போன்ற நாட்கள், வியாழன் போன்ற நாட்களில் கொஞ்சம் தடுமாற்றம் பதட்டம் இருக்கும். இந்த வாரத்தினுடைய தொடக்கத்திலையும் இறுதிக்கட்ட சனி ஞாயிறு போன்ற நாட்களிலும் நிறைய வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. நன்றி, வணக்கம். விருச்சிக ராசி இந்த வார ராசி பலன் ஜூலை மாதம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று நவமி தொடர்ந்து இரவு 8:40 மணி வரைக்கும் மேச ராசியில் சந்திரன் இருப்பார். மேச ராசியில் சந்திரன் இருக்கும்போது விசாக நட்சத்திரத்துக்கு, அதாவது விருச்சிக ராசிக்கு 6ஆம் வீடாக வருது. கொஞ்சம் எதிர்ப்புகள் பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் சரியாயிரும். உங்களுடைய தொடர் முயற்சியால், விடாமுயற்சியால் பல நாட்கள் தொடர்ந்து முயற்சி செஞ்ச விஷயங்கள்லாம் அந்த நாட்களில் எளிதாக ஈடேறும். வெற்றி வாகை சூடக்கூடிய நாள். உங்கள் தனிப்பட்ட முறையில் பல எதிர்ப்புகளை எல்லாம் கடந்து வெற்றி வாகை சூடுவீர்கள். பூமி யோகம் இருக்குது, வீடு போன்ற முன்னேற்றம் இருக்குது, வீட்டில் நல்ல பேரும் புகழும் கிடைக்கும், மக்கள் செல்வாக்கு கைகூடும், நல்லதொரு முன்னேற்றமாக அமைகிறது. உடல் ஆரோக்கியம் பெறும். பிறகு 29ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 8:40 மணி முதல் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 31ஆம் தேதி புதன்கிழமை இந்த நாட்களில் ரிஷப ராசியில் சந்திரன் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வருது. குரு மங்கள யோகம் இருக்குது. வீட்டில் மகிழ்ச்சி சந்தோஷம் அதிகரிக்கும், கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஏற்படும், வாகன யோகம் இருக்குது, பிரயாணங்கள் பயணங்கள் வெற்றி பெறும், வீடு வாங்கிறது, வீட்டை புதுப்பிக்கிறது, இது போன்ற சுபகாரியங்கள் நடக்கும். நல்லதொரு முன்னேற்றகரமான நன்மை பயக்கக்கூடிய பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பிறகு
ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை பிரதோஷம், 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள், 3ஆம் தேதி சனிக்கிழமை காலை 7:40 மணி வரைக்கும் மிதுன ராசியில் சந்திரன் இருப்பார். அப்போ விருச்சிக ராசிக்கு அது 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டம் நாளாக இருக்குது. இந்த நாட்களில் கொஞ்சம் அமைதியும் பொறுமையும் தேவை. பதட்டம் வேண்டாம். சிந்தித்து அறிவுபூர்வமாக செயல்படுவது நல்லது. எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகும். மனக்குழப்பம் அடையலாம். பலவிதமான செய்திகள் மன சோர்வை அடைய வைக்கலாம். இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம மன எழுச்சியோடு, மன தைரியத்தோடு, மன உறுதியோடு அந்த நாட்களை பொறுமையாக நிதானமாக கடந்து சென்றால் போதுமானது. பிறகு 3ஆம் தேதி சனிக்கிழமை நாள் காலை 7:40 மணி முதல் அன்று ஆடி 18 ஆடிப்பெருக்கு. அப்புறம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் அமாவாசை, ஆடி அமாவாசை வருது. சனி ஞாயிறு போன்ற நாட்களில் இறை வழிபாட்டுக்குரிய நாளாக மாற்றிக்கொள்வது நல்லது. இஷ்ட தெய்வத்தை, குல தெய்வத்தை வழிபாடு செய்கிறது நல்லது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது கடகராசி 9ஆம் வீடாக வருது. அப்போ கடகராசியில் சந்திரன் இருக்கும்போது அது 9ஆம் வீட்டு சந்திரனாக கொஞ்சம் அதிர்ஷ்டத்தை தள்ளி போக வைப்பார். வாய்ப்புகள் கொஞ்சம் கை நழுவி போகும். அதனால் நமக்கு அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் மனக்குழப்பம் அடையாமல், மனதில் ஒரு தடுமாற்றம், டென்ஷன், படபடுப்பை ஏற்படுத்திக்காமல், தந்தையோடு தாய் தந்தையோடு கருத்து வேறுபாடுகளை உண்டாக்காமல் கொஞ்சம் நிதானமாக கடைப்பிடிப்பது நல்லது. எதையும் எதிர்பார்க்காம தன்னுடைய கடமையை செய்தால் போதும். இன்றைய முயற்சி நாளை வெற்றியாக வந்துடும். அதனால் மனதில் தெளிவாக, உறுதியாக அந்த நாட்களை எதிர்கால முன்னேற்றத்துக்கு பயன்படுத்தி கொள்வது நல்லது. ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்க ஒரு சில நாட்கள், திங்கள், செவ்வாய், புதன் போன்ற நாட்கள் நல்ல வெற்றி மேல் வெற்றியும், முன்னேற்றமும், பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமும் இந்த வாரத்தில் தொடக்கத்தில் இருக்கிறது. நன்றி, வணக்கம். தனுசு ராசிக்கு இந்த வார ராசி பலன். 29ஆம் தேதி ஜூலை மாதம் திங்கட்கிழமை அன்று நவமி இரவு 8:40 மணி வரைக்கும் மேச ராசியில் சந்திரன் வர்றார். அப்போது மேச ராசியில் சந்திரன் இருக்கும்போது தனுசு ராசிக்கு 5ஆம் வீடாக வருது. கொஞ்சம் மன அழுத்தம், மன விரக்தி, மன சோர்வு வரும். ஆகவே மனதில் உறுதி தேவை. மனக்குழப்பம் அடையாமல் எதை செய்தாலும் கொஞ்சம் ஆர்வமாக, பிரியத்தோடு, மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக அந்த நாட்களை வைத்து கொள்வது நல்லது. இல்லை என்றால் கொஞ்சம் போர் அடித்த மாதிரி இருக்கும். மன விரக்தி அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. பிறகு 29ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 8:40 மணி முதல் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 31ஆம் தேதி புதன்கிழமை இந்த நாட்களில் ரிஷப ராசியில் சந்திரன் வர்றது. தனுசு ராசிக்கு 6ஆம் வீடாக வருது. குரு மங்கள யோகம் இருக்குது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகள், எதிர்ப்புகள், கஷ்டங்கள்லாம் நீங்கும். உங்களுடைய தொடர் முயற்சியால், விடாமுயற்சியால் நிறைய வெற்றி வாகி சூடக்கூடிய நாளாக இருக்கும். பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக அமையும். உடல் ஆரோக்கியம் பெறும். மகிழ்ச்சியும் சந்தோஷம் பெருகும். வாகன யோகம் இருக்கிறது. நல்லதொரு முன்னேற்றகரமான நாளாக அமைகிறது. பிறகு 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வியாழக்கிழமை நாள் பிரதோஷம், 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 3ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 7:40 மணி வரைக்கும் மிதுன ராசியில் சந்திரன் வர்றது. தனுசு ராசி 7ஆம் வீடாக வருது. வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவும் ஒற்றுமை அதிகரிக்கும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. நண்பர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். மாணவர்கள் கல்வியில் ஒரு அபாரமான முன்னேற்றம் அடைவார்கள். எதை செய்தாலும் ஒற்றுமை உணர்வோடு வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கும். நல்ல நாளாக, நன்மை வந்து சேர்கிற நாளாக, பெருமைக்குரிய நாளாக அமைகிறது. வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். பிறகு 3ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 7:40 மணி முதல் அன்று ஆடி 18 ஆடிப்பெருக்கு. அப்புறம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் அமாவாசை, ஆடி அமாவாசை. இந்த நாட்கள் கடக ராசியில் சந்திரன் வர்றது. தனுசு ராசி 8ஆம் வீடாக வருது. இறை வழிபாட்டுக்குரிய நாளாக வச்சுக்கிறது நல்லது. இஷ்ட தெய்வம், குல தெய்வத்தை வழிபாடு செய்கிறது நல்லது. கடகராசியில் சந்திரன் இருக்கும்போது தனுசு ராசிக்கு 8ஆம் வீடு சந்திராஷ்டம் நாளாக இருக்குது. கொஞ்சம் மனக்குழப்பம் ஏற்படும். எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகும். பல விதமான செய்திகள் மன வருத்தத்தை ஏற்படுத்தும். ஆகவே மனதை தடுமாற விடாமல் தெளிவாக வைத்து கொள்வது நல்லது. மன உறுதியோடு அந்த நாட்களை கடந்து சென்றால் போதுமானது. மற்றபடி குழப்பம் வேண்டாம். ஆகவே தனுசு ராசியை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தில் மத்தியம நாட்களில் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி போன்ற நாட்கள் நல்லதொரு வெற்றி மேல் வெற்றியும், முன்னேற்றமும், பேரும் புகழும், பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம்
தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய மத்தியம நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. மகர ராசிக்கு இந்த வார ராசி பலன் 29ஆம் தேதி திங்கக்கிழமை நாள் நவமி தொடருது. இரவு 8:40 மணி முதல் மேச ராசியில் சந்திரன் வர்றது மகர ராசிக்கு 4ஆம் வீடாக வருது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இருக்கும். சிறு சிறு தோல்விகள், தடைகள், தாமதங்கள், இடையூறுகள் வரும். அந்த இடையூறுகளை கண்டு பின்வாங்கிடாம உரிய காரண காரியத்தை உடனடியாக சரி செய்து தொடர்ந்து முயற்சி செய்தால் விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும். மற்றபடி வாகனத்தில் செல்லும்போது டென்ஷன் படபடப்பு இல்லாமல் அமைதியாக பொறுமையாக கவனமாக சென்று வருவது நல்லது. பயணங்கள் தடைபடும். சரியான நேரத்துக்கு சென்று வருவது நல்லது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாள். பிறகு 29ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 8:40 மணி முதல் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 31ஆம் தேதி புதன்கிழமை இந்த நாட்களில் ரிஷப ராசியில் சந்திரன் வர்றது மகர ராசிக்கு 5ஆம் வீடாக வருது. குருவும் செவ்வாயும் சேர்க்கை இருக்குது. குரு மங்கள யோகம் இருக்குது. இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு அழுத்தம் இருக்கும், மன சோர்வு இருக்கும், மன விரக்திகள் வரலாம், கொஞ்சம் போர் அடித்த மாதிரி இருக்கலாம். இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம மன உறுதியோடு அந்த நாட்களை சந்தோஷமாக கடந்து செல்வது நல்லது. எதை செய்தாலும் ஆர்வமாக, பிரியமாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக அதில் கவனம் செலுத்தி அதை வெற்றியாக மாற்றிக்கொள்வது நல்லது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் போதுமான அளவு கணிசமாக இருக்கும். பிறகு 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வியாழக்கிழமை நாள் பிரதோஷம். 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 3ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 7:40 மணி வரை மிதுன ராசியில் சந்திரன் வர்றது மகர ராசிக்கு 6ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றி கிட்டும். நீண்ட நாள் பிரச்சனையெல்லாம் நீங்கும், சரியாகும். எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும். உங்களுடைய தனிப்பட்ட முயற்சியால் நீங்கள் போராடி வெற்றி வகை சூடக்கூடிய ஒரு புத்திசாலித்தனமான காரியங்கள் நடக்கும். வெற்றி பெறக்கூடிய நாளாக அமையும். உடல் ஆரோக்கியம் பெறும். பிரச்சனை இல்லாத நல்லதொரு முன்னேற்றகரமான பெருமைக்குரிய நாளாக அமைகிறது. மாணவர்கள் போட்டி போட்டு ஒரு நல்லதொரு முன்னேற்றத்தை அடைவார்கள். வியாபாரிகள் தொழிலில் நல்லதொரு முயற்சி செய்து வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலை அமையும். நல்லதொரு முன்னேற்றகரமான நாட்களாக அமைகிறது. பிறகு 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை காலை 7:40 மணி முதல் அன்று ஆடி 18 ஆடிப்பெருக்கு. 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் அமாவாசை, ஆடி அமாவாசை. இந்த சனி ஞாயிறு நாட்களில் கடக ராசியில் சந்திரன் வர்றது மகர ராசி 7ஆம் வீடாக வருது. நல்ல அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும். வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஒற்றுமை நிலவும். சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும். தாய் நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. அவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். மனசு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம், ஆடை ஆபரணங்கள் கிட்டும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பார்கள். நல்லதொரு முன்னேற்றகரமான அருமையான நாளாக அமைகிறது. ஆகவே மகர ராசியை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தில் தொடக்க நாட்களில் விட மத்தியம நாட்களில் இறுதிக்கட்ட நாட்கள் வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய நல்ல நாட்களாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. கும்ப ராசிக்கு இந்த வார ராசி பலன் 29ஆம் தேதி ஜூலை மாதம் திங்கட்கிழமை அன்று நவமி தொடருது. இரவு 8:40 மணி முதல் 40 மணி வரைக்கும் இரவு மேச ராசியில் சந்திரன் வர்றது கும்ப ராசிக்கு 3ஆம் வீடாக வருது. நல்லதொரு முன்னேற்றமும் பேரும் புகழும் பெருமையும் கிடைக்கக்கூடிய நாள். மக்கள் செல்வாக்கும் பாராட்டும் கிடைக்கும். சிறு சிறு மனக்குழப்பங்கள் வந்து போகலாம். அதை தடுமாறாமல் மன உறுதியோடு அந்த நாட்களை வெற்றியாக மாற்றிக்கொள்வது நல்லது. மனதில் உறுதியோடு நிறைய வெற்றிகளை ஈட்டக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பிறகு 29ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 8:40 மணி முதல் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 31ஆம் தேதி புதன்கிழமை இந்த நாட்களில் ரிஷப ராசியில் சந்திரன் வர்றது கும்பராசிக்கு 4ஆம் வீடாக வருது. வாகன யோகம் இருக்கிறது. இருந்தாலும் வாகனத்தில் செல்லுகிற போது கொஞ்சம் நிலை தடுமாறாமல் இடையூறுகள் வராமல் சரியான நேரத்திற்கு கவனமாக சென்று வருவது நல்லது. பயணங்களில் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்த வேண்டும். இடையூறுகள் வந்தாலும் தடைகள் தாமதங்கள் வந்தாலும் அதை முன்கூட்டியே சரி செய்து சரியான நேரத்திற்கு சென்று அந்த வேலைகளை வெற்றிகரமாக முடித்து திரும்புவது நல்லது. சிறு சிறு தோல்விகள் வரலாம். அதை கண்டு தோண்டு விடாமல் பின்வாங்கிடலாமல் தொடர் முயற்சி விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும். குரு மங்கள யோகம் இருக்குது. உழைப்புக்கேற்ற ஊதியமும் பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். பிறகு 1ஆம் தேதி
ஆகஸ்ட் மாதம் வியாழக்கிழமை பிரதோஷம், 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள், 3ஆம் தேதி சனிக்கிழமை காலை 7:40 மணி வரை. இந்த நாட்களில் மிதுன ராசியில் சந்திரன் வர்றார். அப்போ கும்ப ராசிக்கு 5ஆம் வீடாக வருது. கொஞ்சம் அறிவுபூர்வமாக செயல்பட்டு பல விதமான பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய நாளாக இருக்கும். மனதில் சிறு சிறு பிரச்சனைகள், கவலைகள் வந்து போகும். அதையெல்லாம் சிந்தித்து செயலாற்றி அதற்கான வழிமுறைகளை கண்டுபிடித்து அதிலிருந்து விடுபட்டு சரி செய்து வரக்கூடிய நாளாக இருக்கும். குழப்பம் வேண்டாம், மனக்குழப்பம் வேண்டாம், மன உறுதியோடு செயல்படுவது நல்லது. மனக்கவலைகளை எல்லாம் விட்டொழித்து சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆர்வமாக அந்த நாட்களை கடந்து சென்றால் போதுமானது. பிறகு 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை காலையில் 7:40 மணி முதல் அன்று ஆடி 18 ஆடிப்பெருக்கு. அப்புறம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை, ஆடி அமாவாசை. இந்த நாட்களில் சனி ஞாயிறு போன்ற நாட்களில் கடக ராசியில் சந்திரன் வர்றது கும்பராசிக்கு 6ஆம் வீடாக வருது. நல்ல வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றம் ஏற்படும். பல விதமான பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து எதிர்ப்புகள், கஷ்டங்கள் எல்லாம் விலகி ஒரு தனிப்பட்ட முறையில் முயற்சி செய்து வெற்றி வாகி சூடக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. மனசில் ஒரு பெருமையும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும். உடல் ஆரோக்கியம் பெறும். நல்ல நாட்கள், நன்மை வந்து சேரும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாக லாபகரமாக இருக்கும். ஆகவே கும்பராசியை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தில் தொடக்க நாட்கள் திங்கட்கிழமையும், இந்த வாரத்தினுடைய இறுதி கட்ட நாட்கள் சனி ஞாயிறு போன்ற நாட்களிலும் வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் இருக்கிறது. நன்றி, வணக்கம். மீன ராசிக்கு இந்த வார ராசி பலன் 29ஆம் தேதி திங்கட்கிழமை ஜூலை மாதம் நவமி தொடருது. இரவு 8:40 மணி வரைக்கும் மேச ராசியில் சந்திரன் வர்றது மீன ராசிக்கு 2ஆம் வீடாக வருது. தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும்போதும் சனியினுடைய பார்வையும் விழுறதுனால வீட்டில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. சண்டை சச்சரவு இதுக்கெல்லாம் முன்கோபத்துக்கெல்லாம் இடம் கொடுக்காம, வீண் வாக்குவாதத்துக்கு போகாமல் அமைதியாக இருப்பது நல்லது. பொறுமை தேவை. மற்றபடி வெற்றிக்கு மௌனம், அமைதியாக இருப்பது நல்லது. வீட்டு பிரச்சனைகளை அதிகமாக எடுத்துக்கிட்டு அதை ஆலோசனை செஞ்சு எதிர்காலத்தை பற்றி நிறைய ஆசைப்பட்டு அதை வாக்குவாதமாக, சண்டை சச்சரவாக மாற்றிக்காமல் இருக்கிறது நல்லது. வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகளோடு அன்பாக, பொறுமையாக நடந்து கொள்வது நல்லது. கோபம் வேண்டாம். பிறகு 29ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் இரவு 8:40 முதல் 40 நிமிஷத்துக்குலேருந்து 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 31ஆம் தேதி புதன்கிழமை இந்த நாட்களில் ரிஷப ராசியில் சந்திரன் வர்றது மீன ராசிக்கு 3ஆம் வீடாக வருது. குருவும் செவ்வாயும் சேர்க்கை இருக்குது. குரு மங்கள யோகம் இருக்குது. நல்ல நாள், பெருமைக்குரிய நாளாக அமைகிறது. மனசில் ஒரு ஆறுதலும் மகிழ்ச்சியும் ஏற்படும். வாகன யோகம் இருக்குது. சந்தோஷம், ஆனந்தம் ஏற்படும். வீட்டில் பெருமையும் மகிழ்ச்சியும், சுபகாரியங்கள் நடக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் அந்த நாட்களில் ஈடேறும். பிரயாணங்கள் வெற்றி பெறும். பயணங்கள் வெற்றி பெறும். நல்ல பெருமைக்குரிய நாளாக இருக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாகவே இருக்கும். பிறகு 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வியாழக்கிழமை நாள் பிரதோஷம், 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 3ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 7:40 மணி வரைக்கும் மிதுன ராசியில் சந்திரன் வர்றது மீன ராசிக்கு 4ஆம் வீடாக வருது. ஆகவே கொஞ்சம் சிந்தித்து செயலாற்ற வேண்டிய நாள். வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாள். சிறு சிறு இடையூறுகள், தாமதங்கள், சிறு சிறு தோல்விகள், தடுமாற்றமெல்லாம் வரலாம். அதனால் டென்ஷன், படபடப்பு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. அதற்குரிய காரண காரியத்தை செஞ்சு அதை சரி செய்து உடனடியாக அதிலிருந்து பின்வாங்கி விடாமல் தொடர் முயற்சியும் விடாமுயற்சியும் செய்தால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளலாம். புத்திசாலித்தனம் தேவை. மாணவர்கள் கல்வியில் அதிக சிரத்தை எடுத்துக்கொள்வது நல்லது. வியாபாரிகள் கொஞ்சம் கடுமையாக உழைத்து முன்னேற வேண்டிய நாட்களாக இருக்கும். அலுவலக பணிகளில் ரொம்பவும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இருக்கும். மற்றபடி 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை காலை 7:40 மணி முதல் அன்று ஆடி 18 ஆடிப்பெருக்கு. 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் அமாவாசை, ஆடி அமாவாசை. சனி ஞாயிறு போன்ற நாட்களில் கடக ராசியில் சந்திரன் வர்றது மீன ராசிக்கு 5ஆம் வீடாக வருது. கொஞ்சம் மன அழுத்தமான நாட்களாக இருக்கும். போர் அடித்த மாதிரி இருக்கும். விரக்தியாக இருக்கும். ஆகவே கவலைகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காம கொஞ்சம் ஆர்வமாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக அந்த நாட்களை கடந்து சென்றால் போதுமானது. எதிர்காலத்தை பற்றியெல்லாம் நிறைய யோசித்து, தலைவலிக்கிற அளவுக்கு யோசித்து, மனசுக்கு அதிகமாக வேலை கொடுக்காம பார்த்துக்கிறது நல்லது. மனசை கொஞ்சம் இயல்பாக வச்சுக்கிறது நல்லது.
கவலைக்கு இடம் கொடுக்க வேண்டாம். சந்தோஷமான நாட்களாக, மகிழ்ச்சியான நாட்களாக வைத்துக்கொள்வது நல்லது. ஆகவே மீன ராசியை பொறுத்த மட்டில் இந்த வாரத்தில் மதிம நாட்கள், செவ்வாய் புதன் போன்ற நாட்கள் வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் பண வருமானம் பொருளாதார முன்னேற்றமும் இந்த வாரத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. நன்றி நேயர்களே. தொடர்ந்து ஜோதிடம் பற்றிய தகவல்கள் வந்து கொண்டு இருக்கிறது. குபேந்திரா டிவியை தொடர்ந்து பாருங்கள். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.